எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? ஒரு 7th கிரேடில் இருக்கிற ஒரு பையன் ஒரு ஹீரோவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இந்த இடத்துல இப்போ நிற்கிறான். நான் அஜித் சார் ஃபேன் ஆகாமல் இருந்திருந்தால் நான் என்ன ஆகிருப்பேன்னு தெரில. லைஃப்பில் ஏதோ ஒரு வேலையில் செஞ்சுருப்பேன். பட் ஒரு அஜித் சார் ஃபேனாக இருந்தால் என்ன நடக்கும்ன்றது இப்போ இந்த மொமெண்ட் எனக்கு ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ என்றைக்குமே ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் அஜித் சார். என்னை மீட் பண்ணும்போது நான் சரியான ஃபிலிமோகிராஃபி இல்லாத ஒரு டைரக்டர், நான் ஒரு பெரிய ஹிட் இல்லாத டைரக்டர். ஒரு ஃபஸ்ட் படம் ஹிட் ஆச்சு, அவ்வளோதான். பட் அஜித் சார் பொறுத்த வரைக்கும் ஹிட்டு ஃப்ளாப் என்றைக்குமே யாருக்கிட்டையும் பார்த்ததே கிடையாது. ஒரு ஹியூமனை தான் பார்த்துருக்காரு. என்கிட்டருந்து அதை எப்படி அதை பார்த்தாருன்னு இப்போ வரைக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் சார்கிட்ட கூட நான் ஸ்பாட்டில் கேட்டிருந்தேன், சார் எதை வச்சு சார் என்ன நீங்கள் அப்போ போனி கபூர் சார்கிட்ட சொன்னீங்க? மார்க் மை வேர்ட் சார், திஸ் பாய் வில் டூ பிக், இவன் பெரிய டைரக்டராக வருவான் சார், நீங்கள் எதை வச்சு சொன்னீங்க சார்ன்னு சொல்லும் போது சார் ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்மைலோடு போயிட்டார். அதுதான் அஜித் சார்ன்னு நினைக்கிறேன்.